மனிதர்கள் எப்போதும் அமைப்புகளை நிறுவனங்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இணையாக அதை கலைச்சிட்டும் உடைச்சிட்டும் தான் இருக்காங்க. உங்களுக்கு சிறந்த உதாரணம் வேணும்னா சோவியத் ரஷ்யாவை தான் சொல்லணும். ஒரு கனவாக உருவாக்கப்பட்டது, அது எப்படி உடஞ்சி சிதறினது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் இயக்குனர் பாலாவோட படங்களில் அவர் நிறுவனங்களை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உடஞ்சி போன சோவியத் ரஷ்யாவுக்கும் பாலாவுக்கும் என்னையா சம்மந்தம்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். எப்படி நிறுவனங்கள் காலப்போக்கில் அது விழுந்துடும் அப்படின்றதுக்காக. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே பொதுமக்களுக்கு அப்பப்போ அவநம்பிக்கை வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு வதந்தியை பரப்புவாங்க. பொதுத்துறை வங்கிகள்லாம் இதாக போகுது, தனியார் மயமாக போகுது அப்படிம்பாங்க. ரயில்வேயில் தொடர்ந்து விபத்துகள் நடக்கும்போது அதை தனியார் மயமாக்கிட்டா என்ன அப்படிம்பாங்க. பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டம் ஒன்றும் சரியில்லை, அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. இப்படி மனிதர்களுக்கு, இங்கே உள்ள மக்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் தொடர்ந்து சரியான சேவை செய்யலை, சரியான வாய்ப்புகளை உருவாக்கி அளிக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கான தேவை முடிஞ்சிருச்சு, இனி எல்லாத்தையும் தனியார் மயமாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ திரைப்படங்களில் வரும்போது இயக்குனர் சங்கர் மாதிரி படங்களில் அவரோட கதாநாயகர்கள் இந்த நிறுவனங்களை கேள்வி கேட்பாங்க. இந்த நிறுவனத்தில் உள்ள ஊழல்களை கேள்வி கேட்பாங்க. அது எப்படி மாற்றணும்னு சொல்லி ஐடியா சொல்லுவாங்க. பெரும்பாலும் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. இப்போ நம்ம ஹாலிவுட் படங்களில் பார்க்கும்போது அங்கே உள்ள காமிக் சூப்பர் ஹீரோக்கள் காமிக்தனமான வில்லன்களை தான் எதிர்கொள்வாங்க. அங்கே நிறுவனங்கள் கூட அப்படின்றது அந்த போட்டி இருக்காது. இப்போ சங்கர் படத்தில் இந்தியனை உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தாத்தா அந்த இந்தியன் தாத்தா லஞ்சம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது, அது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. அது எப்படி நிறுவனமயமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே அது எப்படியெல்லாம் இருக்குன்றத டீட்டெயிலாக அதை காட்டுறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் சூப்பர் ஹீரோ படங்களை பார்க்கும்போது, அது ஸ்பைடர்மேனோ, அங்கே வில்லன்கள் இவங்க அளவுக்கே ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த டார்க் நைட் படம் தவிர்த்து வேறு எந்த படத்துலையும் நிறுவனமயமாக்கப்பட்ட வில்லன்கள் இல்லை ஒரு அமைப்பை கதாநாயகன் எதிர்கொள்கிறது மாதிரியே காட்சிகளே இருக்காது. பாலாவோட படத்துக்கு வரும்போது அவங்களோட ரைட்டில் ஒரு அதிநாயகர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சூப்பர் ஹீரோ தான். ஆனால் இவங்க எந்த நிறுவனத்துக்கு அகைன்ஸ்டாகவும் போராடுறதில்ல, நேரடியாக போராடுறதில்ல. அவங்க இருக்கும்போது ஏதோ ஒரு அமைப்பை இல்லாமல் ஆக்குறாங்க. அதுக்காக அவங்க தான் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ சேது படத்தை பார்த்திங்கன்னா அதில் அவர் மென்டல் அசைலத்துக்கு அனுப்புகிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்பகத்துக்கு அனுப்புகிறாங்க அவரை. ஆனால் மக்களுக்கு எப்பயுமே என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டார் அப்படின்னா அவர் ஒருபோதும் குணமாக போவதில்லை அப்படின்ற முடிவில் தான் மக்கள் எப்போதும் இருக்காங்க. அதை நம்பவே மாட்டாங்க. நெருங்கின சொந்தக்காரங்க முதற்கொண்டு அந்த சந்தேகத்தோடையே தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஷார்ட் கம்மிங், இந்த மக்கள் உருவாக்குனது தான். இந்த அமைப்புகள் மனிதர்கள் உருவாக்குறது தான். அந்த அமைப்புகள் மேலே மனிதர்களுக்கு உள்ள அவநம்பிக்கை. அப்போ இந்த மென்டல் அசைலம் இது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்குது. இந்த படம் சமயத்தில் ஏர்வாடியில் ஒரு தீ விபத்து நடந்து நிறைய பேர் கெட்டி போட்டதுனால நிறைய பேர் தீ விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அது இந்த படத்துக்கு க்ளோஸராக அந்த சம்பவம் நடந்ததுனால அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம், ஒரு அவேர்னஸாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை எப்படி நடத்தணும், இல்லை அந்த நபர் குணமாகி வந்தார் அப்படின்னா அதை சொசைட்டி எவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிடும், இல்லை எப்படி ஏற்றுக்கிடாமல் இருக்கும், இல்லை அது எப்படி மறுக்கும் அப்படின்றது இதில் இருக்குது. அவங்க யாருமே நம்ப தயாரில்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சேதுன்ற அந்த கதாபாத்திரம் அங்கே போனது தான் அது மீண்டு வரும் அப்படின்னே அவங்க யாருமே நினைக்கல. அப்போ இந்த மனநல காப்பகத்தின் மீது உள்ள அவநம்பிக்கை. நீங்கள் மௌனகுரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் அந்த கதாநாயகன் சொல்லுவார், ஒரு தடவை ஒருத்தன் போயிட்டு வந்துட்டா அப்படியே ஒதுக்கியே விட்டுருவாங்கடா அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு தடவை அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா. இது ரெண்டாவது படத்தில் வரும்போது ஜூவனைல் ஜெயில், சிறுவர் சீர்திருத்த பள்ளி. கதாநாயகன் அந்த பள்ளிக்கு போயிட்டு வந்ததுனாலேயே அவருக்கு கல்லூரியில் அட்மிஷன் கொடுக்கறதில்ல. அம்மா அவங்கள அவன் திருந்திருப்பான், ரிஃபார்ம் ஆகிருப்பான் அப்படின்னு யாருமே அவனை நினைக்கவே இல்லை. இது நீங்கள் இப்போ பெரியவர்கள் குற்றங்கள் செய்துவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இதே கதை தான். உடனே அவங்க மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் இனி வர முடியாது. ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்க இனி அவங்களுக்கான சொசைட்டியில் தான் வாழ முடியும். அது அப்படியே தான் அவங்களோட மீதி வாழ்க்கை இருக்கும். இப்போ மனிதர்களுக்கு இந்த சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. ஒரு ஜெயில் இருக்குது அப்படின்னா அது ஒருபோதும் மனிதர்களை ரிஃபார்ம் செய்யும் அப்படின்னு யாருமே நினைக்கல, யாருமே நம்பதுக்கு தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன குற்றம் பண்ணிவிட்டு வெளியில் போனவங்க காலப்போக்கில் மிகப்பெரிய குற்றவாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த சொசைட்டியில் நிறையா இருக்குது. நீங்கள் செய்திகளை தொடர்ந்து பார்த்தாலே தெரியும். எப்படி ஒரு முறை ஒரு சின்ன நியூசன்ஸ் கேஸில் உள்ளே போயிட்டு வந்த ஒருத்தர் காலப்போக்கில் ஒரு ஹார்டன்டு கிரிமினலாக மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது பிதாமகன் படத்தில் தான் அவர் வர்ணாசிர தர்மத்தை தான் அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு.
ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் வந்து இப்போ யாரும் பெருசாக இதெல்லாம் வந்து கண்டுக்கிட்டு விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல. இன்றைக்கி ரஞ்சித் படத்துக்கும் மாரி செல்வராஜ் படத்துக்கும் ஓடி ஓடி விமர்சனம் பண்ணுறவங்களாம் அன்றைக்கி பிறந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த காஸ்ட் சிஸ்டம், அந்த பையன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனான்னு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைய சுடுகாட்டில் தான் பிறக்குது, வெட்டியாக தான் வளர்க்குறான் அப்படின்றதுனால அவங்க அந்த கீழ் சமூகம் தான் அப்படின்ற முடிவுக்கு ஊர் வந்துடுறாங்க. அவனுக்கு ஊரில் எங்கேயுமே இடம் இல்லை, அவன் எங்கேயும் சாப்பிட முடியாது, எங்கேயும் தங்க முடியாது, அவன் திரும்ப அங்கே தான் போகணும். இதெல்லாம் இப்போ இமேஜாக நம்ம எடுத்துக்கணும், படிமமாக எடுத்துக்கணும். இயல்பான வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அவங்களுக்கு விருப்பப்பட்ட பகுதியில் வாடகைக்கோ சொந்த வீட்டுக்கிட்டேயோ குடியிருக்கலாம். பட் ஆனால் அது காட்சிப்படுத்தும் போது இந்த எக்ஸ்ட்ரீமாக தான் காட்சிப்படுத்துகிறார். அவனுக்கு இந்த பொது சமூகத்தில் இடம் இல்லை, அவனுக்கு இந்த பொது சமூகத்தில் உள்ள எந்த வேலையும் இல்லை. அவன் வந்து இப்படி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கஞ்சா தோட்டத்துலையோ இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு தொழில் நடக்கக்கூடிய இடத்துல தான் அவன் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் காட்சிப்படுத்துகிறாரு. அண்டு இந்த கதாபாத்திரம் சமூகத்துக்குள்ளே இன்னொரு கதாபாத்திரத்தால் இழுத்து வரப்பட்டு இல்லை அவனால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் இல்லை அப்படின்னா அதையும் திரும்ப இது சுடுகாட்டுக்கே தான் போயிடுது. ஏன்னா உங்கள் சிஸ்டமில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான். நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த சமூக அமைப்பில் எனக்கு இடம் இல்லை அப்படின்னா அப்போ நான் உங்கள் கூட வாழலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிடுறான். இப்போ பாலா இப்படியே ப்ராக்ரஸ் ஆகியே தான் வர்றாரு. மென்டல் அசைலம், ஜூவனைல் ஜெயில், இந்த வர்ணாசிர தர்மம்னு சொல்லி வரும்போது நான் கடவுள் படத்தில் வந்து கதாநாயகன் வந்து அவர் அகோரியாக்குறார். அகைன் அவன் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த அப்பா வந்து பையனை வந்து ஜாதகத்தை நம்பி கொண்டு போய் தான் வந்து காசியில் போய் விட்டுட்டு வர்றாரு. இந்த ஜாதகத்தை நம்புறது அப்படின்றது 2000 வருஷமாக உள்ள கதை தான். நீங்கள் ஈடிபஸ் ரெக்ஸ் பற்றி இந்த சேனல்லே ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, ஈடிபஸ்லேருந்து மகாராஜா படம் வரைக்கும் கம்பேர் பண்ணி. அதில் ஈடிபஸில் வந்து முதல்ல ஜாதகத்தை நம்பி தான், அந்த ஆரக்கில் நம்பி தான் அந்த குழந்தைய கொண்டு போய் வந்து காட்டில் போட்டுற சொல்லுவாங்க, இல்லை கொல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் ஜாதகத்தை நம்பி கொண்டு போய் காசியில் விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த பையன் 15 வருஷம் கழித்து வந்து அகோரியாக இருக்கான். இப்போ இந்த முதல் 3 படங்களில் கதாநாயகர்கள் ஒரு அமைப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த பிறகு சொசைட்டி அவங்கள ஏற்றுக்கிறது இல்லை. அது மென்டல் அசைலமோ ஜூவனைல் ஜெயிலோ இல்லை வந்து வர்ணாசிர தர்மமோ இல்லை அவன் சுடுகாட்டில் இருந்தான் அப்படின்னு அந்த அமைப்புக்குள்ளேருந்து இவங்க வெளியில் பொது சமூகத்துக்கு வந்தால் இவங்க ஏற்றுக்கிறதில்ல. இந்த 4வது படத்தில் பாலா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு. அவன் தான் இவங்க யாரையும் ஏற்றுக்கிறதில்ல. அகோரியாக திரும்ப வந்த ஒருத்தன் வந்து இந்த சொசைட்டியில் உள்ள யாருமே தனக்கு வேண்டான்றான். அவங்க அம்மா வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அவன் என்னென்னா அவன் தத்துவார்த்தமாக இவங்க எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். இவங்க வந்து பாரதியார் சொல்கிற மாதிரி வேடிக்கை மனிதர்களாக இருக்கும்போது அவன் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே தத்துவார்த்தமாக வாழ்க்கை பார்வையில் இவங்க பயன்படுத்துகிற எந்த பொருளும் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு வந்து ஜனநாயகம் வேண்டாம், அவனுக்கு வந்து ஓட்டுரிமை வேண்டாம். அவன் அதுக்கு மேலே இருக்கான், அவன் இதுக்கு வெளியில் இருக்கான். அவனுக்கு ராஜ்யம் அப்படின்றது கிடையாது, அவனுக்கு அதிகாரம் எதுலேயும் நம்பிக்கை கிடையாது, அதிகாரம் செலுத்துவதன் மீதும் நம்பிக்கை கிடையாது. அவன் பொறுத்த வரைக்கும் அவன் மனசாட்சியோடு இருக்கான். அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான், அவன் தான் கடவுள். அவனுக்கு தெரியும் அவன் வந்து ஒருத்தரை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு தெரியும். அதனால தான் அவனுக்கு அந்த பிச்சைக்காரங்களோடலாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்கள வந்து ஒருத்தன் ஒரு உருப்படியாக கட்டி மேய்க்கிறான், அவங்கள கொடுத்து வாங்குறான், அதில் தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தனை கண்ட உடனே அவனுக்கு உள்ளேருந்து அந்த ஆங்காரம் வருது, சிவனாக மாறுறான் அவன். நீங்கள் இந்த கதாபாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பிதாமகன் படத்துலேருந்தே அப்படி தான், அதை சிவன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு வர்றாரு. ருத்ரனும் நான் கடவுளில் வரக்கூடிய ருத்ரனும் சிவன் தான், சிவனோட இன்னொரு பேர் தான் அது. அப்போது இந்த 4 படங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த 4 அமைப்புகள் இப்போ பாலாகிட்ட அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் இந்த 4 படங்கள் இருந்த ஒரிஜினாலிட்டி வந்து வர வந்து அப்புறம் வந்து அவரை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரோட டெம்ப்ளேட்டுகளை அவரே ரிப்பீட் பண்ணும்போது இதுக்கு பிறகு அவர் எடுத்த படங்களில் பரதேசி தவிர்த்து மற்ற எல்லா படங்களும் அவரோட புவரான காப்பியாகவே மாறிடுச்சு. அவர் எடுத்த படங்களோட சுமாரான ரீமேக்காகவே ஆயிடுச்சு. அது அவன் இவன் படமோ இல்லை வந்து இப்போ சமீபத்தில் வந்த வணங்கான் படம் வரைக்கும் அது நீங்கள் பிதாமகன் மற்றும் நான் கடவுளோட கம்பைன்டு ரீமேக் தான் வந்து நீங்கள் வணங்கான்னு சொல்லலாம். அவரும் அப்புறம் பின்னாடி பேட்டிகளில் ஒத்துக்கிட்டார், முதல் பாதின்றது என்னோடய படத்தில் ஃபுட்டேஜ் தான், 2ஆம் பாதி தான் வந்து கதையை நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. முதல் அது அந்த ஃபார்முலைக்கு வந்து இன்றைக்கி ரசிகர்களுக்கு வந்து அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை, அவங்களோட ரசனையும் மாறிடுச்சு அப்படின்றதுனால இப்போ இந்த முதல் 4 படங்களை பற்றின பேச்சுக்களும் இல்லை. ஸோ அதனாலேயே தான் நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழில் வரக்கூடிய நியூ வேவ் சினிமான்னு நீங்கள் சொல்லக்கூடிய இல்லை வந்து புதிய முயற்சிகள், புதிய படங்கள், மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள், வெற்றிமாறன், இந்த எல்லா படத்துக்கும் இன்றைக்கி இது நடப்பதற்கான காரணம் முதல்ல அவர் அந்த 10 வருடங்களில் அந்த 4 படங்கள் எடுத்தது தான். அவர் தான் கதாநாயகர்கள் வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பிரேக் பண்ணுறாரு. அவர்கள் இப்படியும் இருக்கலாம், சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம், இப்படி வரலாம் அப்படின்றத அவர் தான் முதல்ல காட்சிப்படுத்தினார்.
அண்ட் இதுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு யாரும் பேசுனதில்லை. இந்த அமைப்புகளை வந்து ஒரு இப்படி விமர்சன நோக்கத்தோடு காட்சிப்படுத்தியிருக்காரு, இல்லை வந்து இதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு அது இன்னொரு காரணம். இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா மிக்க நன்றி. வணக்கம்.